ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். முதல்ல அந்த ஜோதிட தாள்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய 3ஆம் தேதி தமிழில் வருது. இந்த தமிழில் வரக்கூடிய இந்த தேதி அன்னைக்கு திங்கக்கிழமையானது பிறக்குது. இந்த திங்கக்கிழமை இந்த 2024 மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னால் என்ன நாள் அப்படிங்கிறன்னு கேட்பீங்க. ஸோ என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. ஆவணியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது. எப்படி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கோ, அதே போல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ஆவணி அவிட்டமானது வரும். அட் த சேம் டைம் ஆவணி அவிட்டத்தோடு ரக்ஷாபந்தனும் இந்த நாளில் கொண்டாடப்படும். ஸோ இந்த ஆவணி பௌர்ணமி ஒரு பிரபஞ்சத்துடைய முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது. ஆடி முடிந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியில் கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்களானது ஏற்படும். பிரபஞ்சத்தில் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சக்தி அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கக்கூடிய சக்தியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கரெக்டாக பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷ ராசியிலேருந்து கன்னி வரையே இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் கன்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ. துலா ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு துலா ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாதனை புரிவதில் வல்லவரான உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு நன்மையான நாட்களாக நிறைய வரும். லாபாதிபதி சூரியனால் உங்கள் செல்வாக்கு வெளிச்சத்துக்கு வரும். அதே போல் அரசு வழியில் தடைப்பட்ட வேலை உங்களுக்கு நடக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வரும். தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த மொத்த தடையும் உங்களுக்கு விலகும். வேலை தேடிபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் உடனுக்குடனே வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நொடியில் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவு உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடை நீங்கும். தாய்வழி உறவுகளில் லாபமானது அதிகரிக்கும். ராகுவால் உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. இந்த டைம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மை உங்களுக்கு கூடும். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்தணும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டணும். ஸோ உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் உண்டாகும். இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்டுடைய 26ஆம் தேதி வரும். அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு 24, 27 சொல்லலாம். அதே போல் நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பரிகாரம் என்ன செய்யணுன்னா, அம்மன் வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கனாவே உங்களுடைய எல்லா வேண்டுதலும் நிறைவேறும். அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயமும் தடையே இல்லாமல் நடக்கும். அதனால் அம்மன் வழிபாடு செய்யுங்க. ஸோ துலா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
யோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டமான நாட்கள் நிறைய வருங்க. நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மை செய்ய காத்திருக்கிறாங்க. இதுவரை இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் உங்களுக்கு போகும். ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பை சாதித்து வந்த உங்களுக்கு, அதாவது தொடர்ந்து பாதிப்பையே சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றமானது ஏற்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி உங்களுக்கு முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்கு ஏற்படும். தேங்கியிருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சிகள் செய்கிறது வெற்றி ஏற்படும். அரசியலில் உங்களுக்கு நிலை உயரும். எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கிறதுனால முன்னேற்றம் அதிகரிக்கும். வருவாய் மெயினாக உங்களுக்கு கூடும். புதிய பொருட்கள் உங்களுக்கு சேரும். குருவுடைய பார்வை குடும்பத்தில் சந்தோஷமான நிலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகி இருவருக்கும் இடையே நெருக்கமானது அதிகரிக்கும். புதிய இடம் வீடு என்று ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாய்ப்பு சேரும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. விவசாயிகள் நீங்கள் எதிர்பாராத நெருக்கடியை சந்திக்க வேண்டியது இருக்குது. மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் கவனம் தேவை. ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகருவீங்க. அதனால் அந்த மாதிரி ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டு மாணவர்கள் செயல்படுங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த ஆகஸ்ட்டில் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமிக்கு பிறகு 26, 27ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நாள்னு பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஆகஸ்ட் 22, 24. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகி. நீங்கள் இந்த வராகியை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் இந்த வழிபாடு மட்டும் செய்து இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு பலன் பெறுங்க. அடுத்ததாக விஷாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்ட வாழ்வை வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு முன்னேற்றமான நாட்கள் நிறைய வருங்க. ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், குருவுடைய பார்வைகளால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப வளமாகும். இதுவரை இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக உங்களுக்கு விலகும். அரசு வழி முயற்சி எளிதாக நடந்தேறும். சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி உங்களுக்கு விலகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். செயலில் திட்டமிட்டு லாபம் காண முடியும். புதிய பொருள் உங்களுக்கு சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. புதிய இடம் வாங்கவும் வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தாய் வழி உறவுகள் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அலுவலக பணியில் கூட உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்த உங்களுடைய விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அடிமட்ட பணியாளர், சிறு வியாபாரிகள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். படிப்பில் அக்கறை காட்டணும். ஸோ உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு, அதாவது ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 27. அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 21, 24, 30. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு பகவான். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு பகவானை வழிபாடு செய்திங்கன்னா நன்மை உண்டாகும். ஆக மொத்தம் துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் ராசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அவங்களுடைய நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஆஸ் யூஷுவல் நீங்கள் நிறைய விஷயங்களை இனி தெரிந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.